இன்றைய 2ஆம் நவம்பர் திருப்பலியானது இன்றைய நாளில் சிறப்பு செய்கின்ற புனித செபஸ்தியான் குடும்பங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் நேர்மையாளர்களான தோல்வழியை
மாற்றங்கள் என்றுமே ஒடுங்குது. அடையாளத்தை தரும் அன்பியங்கள் நல்ல முறையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் என் அன்பிய நிர்வாகிகள் இதுவரை 3ஆம் 4ஆம் பிரிவினை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எம் அன்பியம் நீரோட்டமாய் எண்ணி மகிழ்வுடன் பங்கேற்கும் சிறார்கள் சார்பாக ஒருவரை 5ஆம் பிரிவினை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மாவின் நிறுவலை கொண்டாட நாம் தகுதி தந்து கொண்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உலகெல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு சுயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அந்நியராக இருந்தாலும் அவர்களை வரவேற்று
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. இயேசு மலை மீது ஏறி பொழிந்த அருள்மொழிகள். கனிவுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இதோ நம் பாதுகாவலருடைய திருவிழாவை கொடியேற்றி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 2ஆம் நவநாள் திருப்பலியிலே கற்பு நெறியில் சிறந்து விளங்கியவர் நம் பாதுகாவலர் அந்தோணியார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உங்களை நீண்ட இடைவெளிக்கு பின்பாக பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சில ஆலயங்களுக்கு செல்லுகிற பொழுது இறை பிரசன்னம் இருப்பதை நான் உணர்வேன். அதை அந்த இடத்தில் சொல்லிவிட்டு தான் வருவேன். நான் இன்று நம்முடைய ஆலயத்தில் அந்த இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருப்பதை நான் உணர்கிறேன். அப்படியே ஒரு விண்ணகத்தில் நிற்பது போன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளாக இருக்கிறது. இது ஆலயத்தினுடைய இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட, மக்களாகிய உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிற பொழுது இன்னும் அந்த இறை பிரசன்னம் அதிகமாக இருப்பதை நான் உணர்கிறேன். எவ்வளவு ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக, ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த இறை நம்பிக்கையில் இருப்பதை பார்க்கிற பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் கரங்களை தட்டி நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த இறை பிரசன்னத்தில், இந்த இறை நம்பிக்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளையும் வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு வேண்டுதல். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கற்பு நெறியில் சிறந்தவர் அந்தோணியார் என்று சிந்திக்கிற பொழுது, ஆம், அவர் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் வாக்குறுதியை திருச்சபை முன்பாக கொடுத்து துறவற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார். இந்த கொடுத்த வாக்குறுதியில் அவர் இறுதி வரை நிலைத்திருந்தார். எனவேதான் குழந்தை இயேசு நம் பாதுகாவலர் அந்தோணியாருடைய கையில் வந்து விளையாடும் அளவிற்கு மாபெரும் புனிதராக நம் பாதுகாவலர் அந்தோணியார் இருக்கின்றார். என்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே, தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியார் தான் கொடுத்த வாக்குறுதிகளில் உண்மையாக இருந்தார், உறுதியாக இருந்தார், தூய உள்ளம் படைத்தவராக இருந்தார். எனவே அவர் பேர் பெற்றவர், ஆசிரியர் பெற்றவர். கடவுளை காண்பது மட்டுமல்ல, அந்த கடவுளை
முதலாக குழந்தை இயேசு வந்து விளையாடினார். அதை கதவின் சாவி துவார் வழியாக நண்பர் இயேசுவை பார்த்து விடுவார். அதை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவார். அந்த டிசோவின் வழியாகத்தான் அந்த புதுமை உலகத்திற்கு தெரிய வந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார்கள். இன்னுமாக மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். நாம் கடவுளை காண வேண்டும் என்று சொன்னால் தூய உள்ளம் படைத்தவராய் இருக்க வேண்டும். அதே போல கடவுளை காண வேண்டும் என்ற ஒரு தேடல் இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடி வரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த திருவிழாவை கொண்டாடி இருப்போம். அங்கே 2 இறைவாக்கினர்கள் கோவிலிலே அல்லும் பகலுமாக நோன்பு இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரது? அன்னாலும் சிமியோன். ஒரு ஆண் இறைவாக்கினர், இன்னொரு பெண் இறைவாக்கினர். லூக்கா நற்செய்தியாளர் எப்பொழுதுமே ஆண் பெண் இந்த சமத்துவத்தை சொல்லிக்கொண்டே வருவார். லூக்கா நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா செக்கரியாவை குறித்து பேசிய உடனேயே அவருடைய மனைவியான எலிசபெத்தை குறித்து பேசுவார். செக்கரியா ஒரு பாடல் பாடினார் என்றால் மரியாவுக்கும் ஒரு பாடல் அங்கே இருக்கும். செக்கரியாவை வானதூதர் சந்திக்கிறார் என்று சொன்னால் அன்னை மரியாவை வானதூதர் சந்திப்பார். ஒரு ஆண் ஒரு பெண். அந்த அடிப்படையிலே இறைவாக்கினர் சிமியோன் ஆலயத்திற்கு வருகிறார். அதே போல ஒரு இறைவாக்கினரான அன்னாள் என்ற ஒரு பெண் வருகிறார். இப்படியாக லூக்கா நற்செய்தியாளர் ஆண் பெண் சமத்துவத்தை மிக அருமையாக கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அந்த கோவிலுக்கு இந்த சிமியோனும் அன்னாலும் அன்று வந்தது தூய ஆவியானவருடைய தூண்டுதலால். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், தேடக்கூடியவர்கள் அவரை காண்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கடவுளை காண வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவரால் நாம் தூண்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆலயத்துக்கு எத்தனையோ குழந்தைகள் வந்திருப்பார்கள். எத்தனையோ ஆண்டுகளாக குழந்தைகள் அங்கே கொண்டு வரப்படுகின்றார்கள். அந்த நாளில் மட்டும் எப்படி இதுதான் மெசியா, இவர்தான் மீட்பர் என்று சிமியோன் அன்னாலும் கண்டுகொண்டார்கள். அவர்கள் தூய உள்ளம் கொண்டவர்கள் தான், ஆண்டவருடைய வழிக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் தான். எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை காண வேண்டும் என்றால் நாம் தூய உள்ளத்தோடு இருந்தால் மட்டும் போதாது. நாம் தேடக்கூடியவர்களாய் இருந்தால் மட்டும் போதாது. ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இறங்கி வர வேண்டும். இறை வெளிப்பாடு என்பது அது ஆண்டவருடைய கொடை. அது ஆண்டவர் தான் கொடுக்க வேண்டும். அந்தோனியார் கற்பில் சிறந்தவராக, தூய வாழ்க்கை வாழ்ந்தவராக, கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருப்பவராக, உண்மை உள்ளவராக இருந்த போதிலும் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஒரு புண்ணியனின் ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. அருமையாக பாடல். இப்பொழுது என்னால் அதை பாட இயலவில்லை. ஒரு புண்ணியனின் வழியிலே புதல்வன் ஆகிறார். அருமையான ஒரு பாடல். ஆண்டவர் குழந்தை இயேசு அந்தோனியாரை தேடி வருகிறார். எனவே நாம் தூய உள்ளம் கொண்டவராக இருந்தாலும் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அவர் விரும்பி வர வேண்டும். அப்பொழுது நாம் கடவுளை காண முடியும். ஒரு முறை ஒரு நபர் இடத்துல வந்து கேட்டார், கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அவரை நான் பார்த்தால் நான் நம்புவேன். நான் அவரை எப்படி பார்ப்பது? இருக்கிறாரா இல்லையா? கேட்டார். அவரிடத்தில்
இடத்திலே என்ன பதிலை சொல்வது என்று யோசித்துக் கொண்டே ஒரு உதாரணம் வேண்டுமானால், ஒரு எடுத்துக்காட்டு வழியாக வேண்டுமானால் நான் உங்களுக்கு இதை புரிய வைக்க முடியும் என்று சொல்லி சில கேள்விகளை கேட்டேன். உங்களிடத்திலும் இதை நான் ஒருவேளை சொல்லி இருக்கலாம். இப்பொழுது இந்த ஆலயத்தில் மின் விளக்குகள் இருக்கின்றன, மின் விசிறிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் இப்பொழுது இந்த ஒளிபெருக்கின் வழியாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். இவற்றிற்கு எல்லாம் என்ன தேவைப்படுகிறது? மின்சாரம். இன்னைக்கு மின்சாரம் என்பது நம்முடைய அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மின்சாரம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இயங்காது. அந்த அளவிற்கு மின்சாரம் ஒரு முக்கியமான அடிப்படை தேவையான ஒரு ஆற்றலாக இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு நான் அவரிடத்தில் கேட்டேன், இந்த மின்சாரத்தை உங்களால் உங்கள் கண்களால் காண முடியுமா, பார்க்க முடிகிறதா? அவர் இல்லை என்று சொன்னார். பார்க்க முடியாது. சரி, அடுத்து, ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு சுவாசிக்க வேண்டும். காற்று என்பது தேவை. சுவாசம் இல்லை என்று சொன்னால், காற்று இல்லை என்று சொன்னால் அவனால் சிறிது நேரத்திற்கு மேலாக உயிர் வாழ முடியாது. அப்படிதானே? அப்ப அந்த காற்றை உங்கள் கண்களால் பார்க்க முடிகிறதா? அதற்கும் முடியாது, இல்லை என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மின்சாரத்தையும் இந்த காற்றையும் நம்முடைய கண்களால் காண முடியவில்லை. ஏனென்றால் இவைகளெல்லாம் ஆற்றல் வாய்ந்தவையாக, சக்தி வாய்ந்தவைகளாக இருக்கின்றன. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காற்றும் மின்சாரமும் இவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. இவற்றை நம் கண்களால் காண முடியவில்லையே. இவற்றையெல்லாம் உண்டாக்கிய இறைவன் எவ்வளவு வலிமையானவராக, பெரியவராக, ஆற்றல் வாய்ந்தவராக, இந்த ஆற்றல்களுக்கெல்லாம் ஆற்றலாக இருப்பாரே, அவரை உங்கள் கண்களால் எப்படி பார்க்க முடியும்? இதை சொன்னவுடன் அவர் ஓரளவு புரிந்து கொண்டார். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை நாம் நிரூபித்து காண்பிக்க முடியாது. கடவுள் கடந்து இருப்பவர், உள்ளுக்குள்ளாகவும் இருப்பவர் தான் கடவுள். கடந்து இருப்பவர், உள்ளுக்குள்ளாகவும் இருப்பவர், அவர்தான் கடவுள். இந்த கடவுளை நாம் உணர முடியும். எப்படி மின்சாரத்தை நாம் கொடுக்கிற பொழுது அதை உணர்கிறோமோ, காற்று நாம் மீது வீசுகிற பொழுது அதை உணர்கிறோமோ, அப்படி ஆண்டவரை நாம் உணர முடியும். இன்னுமாக தூய்மையான உள்ளத்தோடும் ஆண்டவரை தேடக்கூடிய ஆர்வத்தோடும் இருக்கிற பொழுது ஆண்டவர் இரக்கம் கொண்டு தன்னை வெளிப்படுத்தினால் நாம் அவரை காண முடியும். ஆண்டவர் இரக்கம் வைக்க வேண்டும். அந்த இரக்கம் நம் பாதுகாவலர் அந்தோனியாருக்கு கிடைத்திருந்தது. எனவேதான் அவரோடு வந்து விளையாடும் அளவிற்காக இருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தூய உள்ளத்தோடு இருக்க வேண்டும். கற்பு என்ற ஒரு வார்த்தையை குறித்து சிந்திக்கிற பொழுது இயல்பாகவே அதை பெண்களுக்கு மட்டுமே உரிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். பாரதியார் சொன்னார், கற்பை பொதுவில் வைப்போம். ஒரு பெண்ணுக்கு கற்பு என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ அதே போல ஒரு ஆணுக்கு இருக்கிறது, ஒரு பிறவிக்கு இருக்கிறது. முன்னுரையில் சொன்னார்கள், இறை அழைத்தல் பெற்ற குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் இந்த கற்பு எவ்வளவு முக்கியமானது, அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் என்பதெல்லாம் சொன்னார்கள். அதே போல திருமணமானவர்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் இந்த கல்வாரி பீடத்தின் முன்பாக நான் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே திருமணத்தின் பொழுது, அந்த கொடுத்த வாக்குறுதியில் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும். இன்று பல குடும்பங்களிலே இந்த உறவு சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் இந்த கற்பாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாய் இல்லை, உண்மையாக இல்லை. எனவே உறவு சிக்கல்கள் வருகின்றன.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரின் முன்பாக வாக்கு கொடுத்திருக்கின்றீர்கள், வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த வாக்குறுதியில் நிலைத்து இருக்க வேண்டும். அதுதான் தூய வாழ்க்கை. கொடுத்த வாக்குறுதியில் யார் நிலைத்திருக்கிறாரோ அவர் பேர் பெற்றவர், ஆசிரியர் பெற்றவர். இந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் தான் அறிவோம். நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். நான் கொடுத்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாய் இருக்கின்றேனா? தூய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? கடவுளை தேடக்கூடிய ஆர்வம் என்னிடத்தில் இருக்கிறதா? நம் பாதுகாவலன் கோடி அளித்த நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் அவரை தேடி வந்தார். நாமும் நம் அந்தோனியாவை போல தூய வாழ்க்கை வாழ்கிற பொழுது, கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருப்பார். இது ஆண்டு மனைவிக்குரியது, இது கணவனுக்குரியது என்று நாம் எதையும் பிரித்து வைக்க தேவையில்லை. இங்கே ஆண் என்றும் பெண் என்றும் அடிமைத்தனத்திற்கும் அதிகாரம் செலுத்துவதற்கும் இடமில்லை. லூக்கா நற்செய்தியாளரை குறித்து நான் சொன்னேன். ஒரு ஆணை குறித்து பேசுகிற பொழுது ஒரு பெண்ணை குறித்து பேசுகிறார். சமத்துவம், ஆண் பெண் என்ற சமத்துவம் அது குடும்பத்தில் இருக்க வேண்டும், நம் ஊரில் இருக்க வேண்டும், திருச்சபையில் இருக்க வேண்டும், இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும். பல நேரங்களில் அது இல்லாமல் இருக்கிறது. அதற்காக நாம் உழைக்க வேண்டும். நாம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது? நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்கிற பொழுது அது ஒரு குட்டி திருச்சபை, அதன் வழியாக ஒரு பெரிய மாற்றம் வரும். உலகம் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களில் இருந்து மாற்றத்தை தொடங்குங்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளை, தூய உள்ளத்தோடு கடவுளின் முன்பாக நாம் கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருப்போம். அப்பொழுது நம் வீட்டில் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கும். இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இந்த கல்வாய் திருப்பலி அந்த அருளை, ஆற்றலை, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமையான திருப்பலியாக இருக்கின்றது. எனவே உறுதியான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியிலே பங்கெடுத்து நன்றாகும். கடவுளும் தாயும் தந்தையுமாக இருக்கின்றார். எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து ஆண்டவரிடத்திலே நன்றாகும். அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் இயக்கத்தையும் பொழுது உமது இறையாட்சி கடமை இம்மனில் நனவாக்கிட நல் வழிகாட்டலை எமக்கு வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தேவனே இறைவா, எம் பங்கு பாடும் ஏழை எளிய மக்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். அன்றாட வாழ்வில் அவர்கள் சந்திக்கும் ஏழ்மை, வறுமை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பசி, பட்டினியால் வாழும் மக்களின் கவலைகளை நீக்கி சுகமும் நலமும் தந்தரும். மேலும் அவர்களின் பொருளாதார தேவைகள் நிறைவேற்றி தன் வாழ்வில் அவர்கள் அன்பு, அமைதி, சமாதானம்
புனித அருள்மிகு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தாயும் தந்தையுமான இறைவா, இதோ உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இப்பொழுது கேட்டிருக்கக்கூடிய எங்களுடைய தேவைகளையும் இன்னும் நாங்கள் கேளாமல் இருக்கக்கூடிய எங்களுடைய பல்வேறு தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உடைய திருவுலகத்தின்படி எங்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை நீரே கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களாண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதும் அனைவரை எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நன்றாடுங்கள். இறைவா, புனித அந்தோனியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் வரை உமக்கு உகந்ததாக இருப்பதாக
அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கடமை மீட்பு செய்யருமாம். ஏனெனில் மனிதாந்தோணியாரே திருநாளவனாலே உமது திருவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியை எடுத்துக் காட்டார். அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே மனதுதனையோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாம். நான் தென்காசியில் உதவி தொண்டு தந்தையாக பணியாற்றிய காலத்தில் ஒரு முறை இப்படி திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது திருப்பலி முடிந்த பின்பாக ஒரு ஆசிரியர், அவருடைய பெயரை சொல்லலாம், ஆனால் இப்பொழுது வேண்டாம் நினைக்கிறேன், திருப்பலி முடிந்த பின்பாக வந்து சொன்னார், ஃபாதர், நீங்க அப்பத்தை எடுத்து காட்டுகிற போது நான் ஆண்டவரை அதை கண்டேன், இயேசுவை அப்படியே நான் பார்த்தேன், இதை எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். பாதத்தை என்கிட்ட வந்து சொல்லுகிற போது நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்கிறேன். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? எனக்கு ஆச்சரியமாக இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் வருகிறார். அதை நான் உணர்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் இன்று அதை பார்த்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக. எனக்கு இது ஆச்சரியமாக இல்லை. என்றால் ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுடைய நிர்வாகி திருப்பலி தான். இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதாரணமான கோதுமை அப்பமும் இந்த திராட்சை ரசமும்
நம் ஆண்டவர் இயேசுவை திருவுடலாகவும் திருரத்தமாகவும் உருமாற்ற கரைகின்றன. தூய ஆவியானவர் இந்த அப்பமும் இந்த சாதாரண ரசமும் இயேசுவை திருவுடலாக திருரத்தமாக மாற்றக்கூடிய ஒரு அருமையான உன்னதமான புனிதமான நேரம். புனித பியோ திருப்பலியை குறித்து தான் கண்ட காட்சிகளை சொல்கிறார். இந்த வேளையில் அன்னை மரியாள் பலிபீடத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பார். எண்ணற்ற வானதூதர்கள் அந்த பலிபீடத்தை சுற்றி ஆண்டவரை தூயவர் தூயவர் என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது புனித பியோ தான் கண்ட காட்சியை குறித்து எழுதி வைத்த ஒவ்வொரு திருப்பலியிலும் அது நடக்கிறது. இதோ இப்பொழுது இந்த வெண்ணிற அப்பமும் இந்த செந்நிற திராட்சை ரசமும் மாறுவது போல நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லா கஷ்டங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்புக்கொள்ளுங்கள். நோய்கள், கடன் பிரச்சனைகள், குடி போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலைகள், குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள், சந்தேகங்கள், திருமண தடைகள், குழந்தை செல்வத்திற்கு எதிரான தடைகள், இன்னுமாக தோல்விகள், அவமானங்கள், இறப்புகள், இழப்புகள், எத்தனையோ காயங்கள், இவைகளெல்லாம் ஆண்டவரை மாற வேண்டும், எனக்கு அமைதி கிடைக்க வேண்டும், என் குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை குறைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடும். அவர் பாடுபட முன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தன் சீடர்களுக்கு அளித்தார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவன் நேரம் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவன் தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கின்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யும். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கின்ற தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தது. எங்கள் திருத்தந்தை
பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த கல்வாரி பீடத்தின் முன்பாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இத்திருப்பலியை சிறப்பு செய்கின்ற சிறப்பியார் அன்பிய குடும்பங்களை, இதுமாக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நிறைவான ஆசீர்வதித்து அவை அன்பில் நிறைவேற செய்தது. மேலும் எதிர்நோக்குடன் என்கிற சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கிழவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் பதவை புனிதர் அந்தோனியா, இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நினைப்பாட்டில் பங்குடன் கருதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை புகழ்ந்தேற்கும் வரங்கள் உண்மை மன்றாடுகின்றோம். இவர் எல்லாம் தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு அமைதியை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேர் பெற்றோர்.
என்னுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாக இந்த நாள் இருந்தது. எனவே பெரியவர்கள், ஊர் பொறுப்பாளர்கள், இன்னுமாக இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை தெரிந்து நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. அந்தோனியாருடைய பரிந்துரை உங்களுக்கு உண்டு. நீங்கள் புண்ணிய மக்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்கள். உங்களை பார்க்கிற பொழுது பெருமையடைகிறேன். உங்களிடமிருந்து நம்பிக்கையை நான் கற்றுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக இறைவன் ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. இன்றைய இரண்டாம் நாள் திருவிழா சமபந்தியை வழங்குபவர்கள் நம்ம பள்ளியில் திரு ஜே என் ஆயராஜ் மரியசுவம் அவர்களுக்கு நமது ஓய்வு சார்பாகவும் பகுதி அவர்கள் நமது பாஸ்கர் தந்தை அவர்கள் கொண்டாடி அளிப்பார்கள். கருணையுள்ள வாழ்க்கை கர்த்தர் முதலில் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே